ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விஜய்க்கு ஆதரவளிக்க சி.வி. சண்முகம் தரப்பு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் முடிவு செய்திருக்கின்றனரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்களில் 2/3 பங்கு ஆதரவு தங்களுக்கு உள்ளதாக சி.வி. சண்முகம் தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் முடிவை சற்று நேரத்தில் சி.வி. சண்முகம் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு குழு, சி.வி. சண்முகம் தலைமையில் மற்றொரு குழு செயல்படுகிறது. நேற்றைய தினம் சட்டப்பேரவைக்கு 2 குழுக்களாக அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வந்ததன் மூலமாக அதிமுகவுக்குள் உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கிறது என்பது அம்பலமாகியிருந்தது. இந்நிலையில் அதிமுகவில் இருக்கும் சி.வி. சண்முகம் தரப்பு குழுவினர் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அது தொடர்பான முடிவை சற்று நேரத்தில் சி.வி. சண்முகம் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், ஒரு தரப்பினர் அதிமுகவில் இருக்கும் ஒரு தரப்பினர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று முன்பு பேச்சுக்கள் எல்லாம் வந்தன. இன்னும் சற்று நேரத்தில் சி.வி. சண்முகம் தரப்பினர் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட போறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன விவரம்? தாவேக அரசை ஆதரிப்பதற்கான ஒரு முடிவினை சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் தலைமையிலான எம்எல்ஏக்கள் தற்போது எடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை சி.வி. சண்முகம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட்டிருக்கிறார். நாளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, தாவேக அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய ஒரு நிலையில தாவேக அரசுக்கு ஆதரவளித்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு சி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவினர் தற்போது முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். தாவேக அரசு ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தாலும் கூட அதனை விரிவாக்கம் செய்யும் நடவடிக்கைகள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிவடைந்த பிறகு தாவேக அரசு மேற்கொள்ள இருக்கிறது. அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை அந்த அமைச்சரவையில் தாவேகாவுடைய புதிய அமைச்சரவையில் சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு சில எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக இடம்பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அந்த இது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுதான் தற்போது தாவேக அரசிற்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் தலைமையிலான இந்த எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்க இருக்கிறார்கள். 2 தரப்பாக அதிமுக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில சி.வி. சண்முகம் தலைமையிலான இந்த குழுவினர் சட்டமன்ற குழு தலைவராக ஏற்கனவே வேலுமணியை தேர்ந்தெடுக்கிறார்கள். கொறடாவாக விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நிலையில எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு குழுவினரும் அவரை சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியையும் அதே போல கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது, யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். மொத்தம் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட 29 3/2 பங்கு ஆதரவு தங்கள் இருப்பதாக சி.வி. சண்முகம் தரப்பினர் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில தான் நாளை நடைபெறக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமாக நம்மால் உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட முடியும். 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் அரசுக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அவர்கள் சி.வி. சண்முகம் தரப்பை சார்ந்தவர்களாக அந்த முழுமையான அந்த தகவல் வெளியாகும். அந்த அடிப்படையில் தான் தற்போதைய நிலையில தாவேக அரசுக்கு ஆதரவளித்து தங்களுடைய வாக்குகளை செலுத்த உள்ளதாக சி.வி. சண்முகம் தரப்பினர் முடிவு செய்து அதனை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார்கள். ஆனந்த், சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கும் ஒரு சிலர் தாவேக அரசில் அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இவங்க வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்களா இல்ல தாவேகாவுடன் கூட்டணியில சேர்றாங்களா? அன்றையதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி தாவேக அரசு அமைக்கக்கூடிய அந்த விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைச்சரவையிலேயே இவர்கள் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்க. அப்படி நாம் பார்த்தோம் என்றால் கூட்டணி அமைத்துதான் இந்த அரசு அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதாக நம்மால் சொல்ல முடிகிறது. ஏன்னா வெறும் ஆதரவு மட்டுமே சொல்வதனால் எந்த விதமான பயணம் இல்லை என்பதுதான் சி.வி. சண்முகம் தரப்பினுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏன்னா
கட்சியவே வந்துட்டு அவங்க உடைச்சிட்டு வரும் பொழுது தாவேக்காரத்தை ஆதரிக்கும் கூடிய ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அவர்களுக்கு தேவை அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு தேவை என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏன்னா கட்சி உடைச்சிட்டு வரும் பொழுது தாவேக்காரத்தை ஆதரிக்கும் பொழுது நிச்சயமாக கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. சுமார் நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நம்ம நேரடியா அந்த முக்கியமான நபர்களிடம் பேசும்போது 7 to 8 பேர் வரை அமைச்சரவையில் அதிமுக சார்பில் அதாவது சிவி சண்முகம் தரப்பிலிருந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. ஆனால் அதனை தாவேகா தரப்பில் தான் உறுதிப்படுத்த வேண்டும். அதிமுக தரப்பிலிருந்து இது போன்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த விரிவாக்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிவடைந்த பிறகு அமைச்சரவை விரிவாக்கத்தின் பொழுது முழுமையான அந்த விவரங்கள் தெரிய வரும். இபிஎஸ் தரப்பினர் இது குறித்து ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்களா? தற்போதுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகுதான் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், இபிஎஸ் தரப்புடைய முடிவு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த முடிவு இன்னும் சட்ட நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அந்த அறிவிப்பு வெளியான பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த முடிவு எடுக்க போகிறது. சட்டமன்றத்தில் சபாநாயகர் எப்படி அணுக போகிறார்? ஏன்னா சபாநாயகருடைய தேர்தல் இன்னைக்கு நடைபெறக்கூடிய நிலையில ஒரு நிரந்தர சபாநாயகர் தமிழக சட்டப்பேரவைக்கு கிடைத்து விடுவார். அதன் பிறகு 2 தரப்பும் சபாநாயகரை அணுகி தங்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது, எங்களை தான் கட்சியாக அதாவது அதிமுக என்ற ஒரு கட்சியாக சட்டமன்றத்திற்குள் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடிய. ஏற்கனவே 2 தரப்பும் நேற்று மனு கொடுத்திருக்க நிலையில அந்த ஆபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகள் மட்டும்தான் யார் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. தற்போதைய நிலையில இந்த தாவேகா அரசை ஆதரிப்பதற்கான ஒரு முடிவை எடுக்கப்படுத்தாலும் கட்சி சார்ந்த விஷயங்கள் அதாவது சட்டமன்றத்துக்கு வெளியே கட்சி எவ்வாறு இயங்க போகிறது, அதை எப்படி நாம் மேற்கொள்ள போகிறோம் என்ற அந்த பல்வேறு விதமான ஆலோசனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனந்தி, தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முன்பாக ஆலோசனை நடைபெற்றிருந்தது. இப்ப 2 குழுக்களாக செயல்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்ப சிவி சண்முகம் தரப்பினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இன்னும் சற்று நேரத்துல அது குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் மத்தியில என்ன கருத்து நிலவுது? அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கட்சியுடைய பொதுச்செயலர். அதுல எந்த விதமான சந்தேகமும் தற்போது நிலையில இல்ல. இவங்க கட்சியை கிளைம் பண்ண போகும்போதுதான் சட்ட ரீதியாக சிக்கல்களை சந்திக்கும். தற்போது வரைக்கும் அந்த முடிவை இவர்கள் எடுக்கவில்லை என்றுதான் இவர்கள் தரப்பில் வந்து நம்ம சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் தரப்புல வந்து நம்ம பேசும்பொழுது அவங்க தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. தற்போதைய நிலையில தாவேகா அரசை ஆதரிக்கிறோம், ஆனால் கட்சி சார்ந்த விஷயங்கள்ல அடுத்த கட்டமாக அதை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறோம் அப்படின்றத நம்ம பின்னாடிதான் முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அது தொடர்ச்சியா ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாதான் இவர்கள் தரப்பு வந்து சொல்றாங்க. அதாவது தாவேகா அரசிற்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கவர்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இது போன்ற ஒரு ஆதரவு தேவை என்ற அடிப்படையில தான் இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் சிவி சண்முகம் தரப்புக்கும் தாவேகா இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சென்றதாக கூறப்படுகிறது. ஏன்னா கரெக்டா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. தாவேகா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தாலுமே கூட பெரும்பாலும் இடதுசாரிகள் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், ஐஎம்எல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது தாவேகா அரசுக்கு ஆதரவு நாங்க ஆளுநர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில தான் நாங்க திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாலும் தாவேகாவை ஆதரிக்கிறோம், நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றது சொல்லியிருந்தாலுமே கூட நாங்க இன்னும் திமுகவில் தான் தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதே ஒரு நெருடலான ஒரு விஷயமாக தான் தாவேகா பார்க்கிறது. என்று இருந்தாலும் இவர்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்தாக தான் தாவேகா அரசு கருதக்கூடிய நிலையில தான் மாற்று ஏற்பாடாக ஒரு பிளான் பி அப்படின்ற அடிப்படையில தான் ஒரு ஹியூஜான எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் பொழுது தங்களுடைய அரசு எந்த விதமான சிக்கல்களையும் பின்னால் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில தான் தாவேகா இது போன்ற ஒரு காய் நகர்த்துகளை மேற்கொண்டு வந்ததாக தான் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் இவர்களுக்கு ஒரு 30 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்கும் பொழுது ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்டை வந்து டிவிக்குனால கொண்டு வந்துட முடியும். அந்த அடிப்படையில தான் இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.